guys, welcome back to UMB The May Gaming Channel. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் டே 1 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மைன்கிராஃப்ட் கேம் பிளே சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதே ஒரு சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா? இனிமேல் வீடியோ டெய்லி வந்துடும். ஏன்னா டே 1 எபிசோட் 1 மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் டெய்லி வீடியோ வந்துடும். ஏன் கொஞ்ச நாளாக வரலன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருந்தது, அதனால் போட முடியல, ஓகேங்களா? சாரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட்டில் போனஸ் செஸ்ட் வச்சுருக்கனால மேப்பு அதுக்கப்புறம் அதுவும் வச்சு ஆன் பண்ணி இந்த வேர்ல்டோட பேர் தான் காட்டேன், மறந்துட்டேன் எடிட்டில், சாரி. இந்த வேர்ல்டோட பேர் பார்த்தீங்கன்னா என்ஜாய் வேர்ல்டு, அதாவது ஜாலியாக இருக்க மாதிரி ஒரு வேர்ல்டு, ஓகேங்களா? இதுதான் நம்ம வேர்ல்டோட பேர். நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல போனஸ் செஸ்ட்டில் இருக்குது எடுத்துப்போம். பொட்டேட்டோ இருக்குது, வுட்டு இருக்குது, நம்மகிட்ட ஒரு மேப் இருக்குது, ப்ரெட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஆப்பிள், அதுக்கப்புறம் இது செடி இதை எடுத்துப்போம். என்ன கைஸ் காண போகுது எல்லாமே, எப்படி தர்றாங்க பாருங்கள். ஒன்று இருந்தது காண போயிடுச்சு. ஏய் கைஸ், எப்படி கைஸ் அங்கே பாருங்கள் காண போகுது கைஸ். என்ன பாருங்கள், ஸ்டிக் இல்லை பாருங்கள், எப்படி தெரியல கைஸ். அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது நான் கடைசியில் சொல்கிறேன். எடிட்டர் தம்பி இன்ட்ரோ போட்டு ஓகே. இன்ட்ரோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்ட்ரோ ஓடுறது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்லேருந்து இது எல்லாமே எடுத்தாச்சு. பாதி பொருள் எப்படி காணா போச்சுன்றது ஒரு ட்விஸ்ட்டுக்கு தான் அது சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டாக மாற்றிப்போம். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் 8 ஸ்டிக் எடுத்துப்போம், 8 இல்லை 4 போதும் ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று முக்கியமாக தேவை. எல்லாம் என்ன தான் வீடு நம்ம வச்சாலும் கிராஃப்டிங் டேபிள் இல்லாத எந்த பொருளையும் எடுக்க முடியாது. 1-2 வாரம் நம்மகிட்ட இருந்து செஞ்சு எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிளில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆக்ஸ் செஞ்சுக்க போகிறோம், அதாவது வுட்டன் ஆக்ஸ் செஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம மரத்தை வெட்ட போகிறோம். மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் என்ன பிளான்ன்றது அப்படியே லைனாக அப்படியே வீடியோ போக போக பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, நம்ம இப்போ மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். மரத்தை வெட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல் இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ மரம் மட்டும் தான் வெட்ட வேலை. அதுக்கப்புறம் வெட்டிடலாம், கடற்கடன் வெட்டுறா, அவ்வளோதான். இதை வெட்டிட்டதுக்கப்புறம் இன்னொன்று மரத்தை போய் பார்க்கணும். இது கிராஃப்டிங் லெவலில் போயிட்டு இதை மாற்றிக்கலாமா, வேணாம் விடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நடுவில் இதுதான் வச்சானுங்க தெரில, ஒன்றுங்க வெறுப்பாகுது பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். மரத்தை மட்டும் தான் நம்மளோட வெட்டுற வேலை. எதுக்கு நான் மட்டும் மரத்தை வெட்டுறேன், ஏன் நேரத்துக்கு பெட்டு செய்யலாமல் போயிட்டு அப்படின்னு கேட்பீங்க. அது அதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றல, அது ஒரு ட்விஸ்ட் இருக்குதா, அதில் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அது ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். அது நானும் டெய்லி போடணும், ஓகேங்களா? நான் டெய்லியும் போட்டுருவேன் வீடியோ, நீங்களும் பார்க்கலாம். யார் இது பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அதுதான் ஜிகர் தோஸ்தாக இருக்க நம்மளோட ஜோக்கர் தான் வந்திருக்காரு. நீங்கள் நினைப்பீங்க இவன் தான் நீங்கள் ஆல்ரெடி தெரிய வேண்டி இவெல்லாம் மைன்கிராஃப்ட் விளாடுவான்னு நான் யோசிச்சே பார்க்கல. ஆனால் என்னை விட இவன் தரமாக ஆடுவான். நான் கொஞ்ச நாள் தான் விளாடுவேன், ஆனால் இவன் நல்லா விளாடுவான். இவன் தான் சொன்னான் இந்த மாதிரி நீ மரத்தை வெட்டி நான் போய்ட்டு ஆடை வெட்டி எடுத்துகிட்டு வரேன்னா. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா ஹாய் காட்டுறான்னா இதில் எமௌண்ட் மாதிரி வரும்ல, அதில் ஹாய் காட்டுறான்னா காட்ட மாட்டேங்கன்னா நீங்களே பாருங்கள் என்ன சொல்கிறேன். ஒரு பதில் மட்டும்தான் அவன் சொல்கிறான். எல்லாருக்கும் தெரியும் இதில் எமோட் சிம்பிள்லாம் காட்டலான்ட்டு கேட்டால் இல்லைன்ற ஒரு பதில் சொல்கிறான். என்ன பண்ணுறது, அப்படி நம்மளை ஏமாத்துறானா, கேட்டால் நம்மளுக்கு விளாட தெரியாது அன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்மளுக்கெல்லாம் தெரியும் எல்லாமே, ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சேண்டை கொஞ்சம் எடுத்து வைப்போம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா சேண்ட் கண்ணாடி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடுக்கு கண்ணாடி வச்சிட்டா இப்போ வெளியே சாம்பி இருந்தால் கூட தெரிஞ்சிடும். அதனால் நம்ம ஸ்வாட் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சாம்பி இல்லை அப்படின்னா அது அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் கண்ணாடியில். அதனால தான் ஒரு சேஃப்டி கண்ணாடி செஞ்சு வச்சுக்கலான்னு வரா பாருங்க. நீச்சல் அடிச்சுட்டு வரா பாருங்க. இவனு ஒரு நாள் வெட்டி சமைச்சு சாப்பிட்ருந்தோம் நம்மளே மைன்கிராஃப்ட்டில். பார்க்குறான் பாருங்க ஏதாவது திருடலாமான்னு பார்க்குறான் பாருங்க. சாப்பிடுவியா? நான் முதல்ல உன்னை சமைச்சு சாப்பிட்றேன்டா, அப்போ தானே எனக்கு பசி குறையும். சரி விடு, சும்மா சொன்னேன், பெருசாக எடுத்துக்காதே. வா நம்ம வேலையை பார்ப்போம் முதல்ல. சரி வாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃப்டிங் டேபிள் உடச்சி எடுத்துப்போம். என்னடா பாதி உடச்சி எடுக்கிற, அடிச்சுடுவேன்டா, ஏறா. அவன் எடுத்துக்கிட்டான். திருட்டு பையன் சொன்னல, திருட்டுட்டு போயிட்டான். பார்த்து என்னடா சொல்கிற, நான் ஸ்டோன் ஆக்ஸ் வச்சுருக்கேன், உன்னை வெட்டி போட்டுருவேன், பார்த்துக்கோ, கவர்மெண்ட் வரணும் பின்னாடி. சரி நான் பின்னாடியே வரேன், போ. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இவன் எங்கே போகிறானோ போயிட்டு அப்படியே மைண்ட் பண்ணிட்டே போவோம். அங்கே கோல் இருக்க மாதிரி தெரியுது, உங்களுக்கு தெரியுதா பாருங்க, அதோ கோல் இருக்குது. எடுக்கிற வேலையை பாரு, நான் போயிட்டு ஏதாச்சும் பெட்டு கடைச்சி ஆடு கடையிலான்னு போட்டு வெட்டி எடுத்துகிட்டு வரேன், நீ மைண்ட் பண்ணு, சரியா?
சரிடா அது இருக்கட்டும்டா அறிவாளி. நான் வச்சுருக்கதே ஆக்ஸ். எனக்கு பிக்காக்ஸுக்கு வுட்டு வேணும், இல்லைனா பிக்காக்ஸ் ஓண்டதுக்கதே ஏண்டதா நீ தயாரிச்சு. என்ன தரணும்னு தெரில, இன்வென்டரியில் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு வுட்டு தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிராஃப்டிங் டேபிளை வச்சு செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் சபாஷ், இட்ஸ் மை பாய். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக போய் கிராஃப்டிங் டேபிளை வச்சு செஞ்சுக்கோ. சரி செய்கிறேன். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் எடுத்துப்போம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே வைப்போம். வச்சு என்ன பண்ணோன்னா, இப்போ பிக்காக்ஸ் எடுக்கணும். பிக்காக்ஸ் செய்யறதுக்கு ஸ்டிக்ஸு வேணும் எனக்கு. அதுக்கு நம்ம வந்து வுட்டு செய்யணும். முதல்ல பிளாக்கில் போயிட்டு இது வேணுமா ஆமாம் வுட்டு இருக்குது பார்த்தீங்களா சாதனமாக, அந்த மாதிரி வெட்டி அந்த ஏதோ பிளெயின் வுட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வுட்டு செஞ்சுக்கணும். 52 வேணுமா? 52லாம் வேணாம், ஒரு 4 இருந்தாலே போதும். ஏன்னா ஸ்டிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸ்வாடு ஒன்று செஞ்சுப்போம். இதுக்காக தேவைப்படும்ல, சண்டைக்கு போருக்கு போனால் வுட்டன் ஆக்ஸ் தேவைப்படும்ன்ற மாதிரி போய் சண்டை போடலாம். முதல்ல ஸ்டிக்ஸு செய்யாத நான் போய் அதில் ஸ்வாடில் பார்த்துருக்கேன் பாருங்க. ஸ்டிக்ஸ் 9 சரி பரவாயில்ல எடுத்துப்போம். பிக்காக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம், அவ்வளோதான். பிக்காக்ஸ் எடுத்தாச்சு. போயிட்டு இப்போ மைண்ட் பண்ண கோலை வந்து இப்போ நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எதுக்கு கோல் தேவைப்படுறோம் பார்த்தீங்கன்னா, டார்ச் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சமைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு மீட் அதாவது மட்டன் செய்கிறீங்கன்னா அது வந்து கிச்சனுக்கு தேவை வந்து கோல். அதை வச்சு தான் சூடு பண்ணி அதாவது சமைச்சி சாப்பிட முடியும். அப்போ தான் நம்மளுக்கு பசியும் குறையும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், ஸ்வாடெல்லாம் எடுத்து இன்வெர்டரியில் வச்சுட்டு அது ஸ்டிக்கும் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் நம்மளுக்கு கையில் வச்சுக்கலாம். சரி நம்ம பிக்காக்ஸ் எடுத்து நான் போய் மைண்ட் பண்ண போகிறேன். நீ வேலையை பார்க்குறியா? 2 பேருக்கு பெட்டு கிடைக்கலாம். நம்ம வந்து ஒரு கோகை மாதிரி நான் செஞ்சுருக்கேன். திடீர்னு ஜாம்பிலாம் வந்தால் நம்ம இது வீட்டுக்குள்ளே வந்து சர்வே செஞ்சுக்கலாம். ஓகேவா? கோல் எடுத்துகிட்டு வந்துடு. ஸ்டோன்ஸை செஞ்சுக்கிட்டேன், ஏன்னா அப்சர்வர்டு ஏதோ சொன்னேன், அது வந்து செஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், பரவாயில்ல, ஒழுங்காக பண்ணியிருக்கான். நல்லா கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க. பாருங்கள் கைஸ், நரி போகுது. 9 வால் கொண்ட நரி மாதிரி நோருட்டோவில் வர. இதில் வந்து இல்லை அதில் இந்த மாதிரி இருக்காது, அதில் வேறு மாதிரி இருக்கும். டோரா புஜ்ஜியில் வர பாருங்க, அந்த மாதிரி தானே இருக்குது இது பார்க்க. டோரா புஜ்ஜியில் பைத்தியம் மாதிரி பேசுமே, அதுக்கு பின்னாடி இது தான் திருட மாதிரி போகும். அது இதுதான் நினைக்கிறேன். சரி நம்ம வேலையை போய் பார்ப்போம், மைனிங் பண்ணுறது. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நான் என்ன வேலை சொன்னால் அந்த வேலையை பார்க்க மாட்டேன். உருப்படியாக ஒரு வேலையை பண்ணியா நீ? மைனிங் பண்ண சொன்னால் அது பண்ணி தொலைய மாட்டேன். மிச்சம் எல்லாம் வேலையை பாரு. இல்லைடா, அங்கே ஒரு ஃபாக்ஸ் இருந்ததுடா. டோரா புஜியில் பார்க்குறேன், அந்த பைத்தியம் மாதிரி ஒரு ஃபாக்ஸ் இருந்தது, திருடு ஃபாக்ஸ். அதுதான் பார்க்க மாதிரி போனேன். புதுசாக இருக்குது அது பார்க்க. சரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோன்லாம் எடுத்துப்போம். ஸ்டோன் தான். ஆமாம் ஸ்டோன் வந்து எடுத்துப்போம், ஏன்னா அதுக்காக தேவைப்படும்ல. பாருங்கள் எவ்வளோ குத்தாக கோலுக்குது. டேய் நீயும் கொஞ்சம் மைண்ட் பண்ணுறா. அதான் நானும் பாதி மைண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் தள்ளு, அதுக்கப்புறம் உன் மேலே அடிபடுற போது. சரியா? இருக்கும் போதே அடிக்கிற பார்த்தியா நீ? பாரு உனக்கு ஒட்டி போட போகிறேன். உனக்கு முதல்ல பேச வருதா பாடுறா. ஒட்டி போடுறேன்ற பெரிய வெட்டி போடுறேன்றா. அது மாதிரி இல்லாத பார்த்துக்கோ. நான் ஸ்டோன் ஆக்ஸ் வச்சுருக்கேன். ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சுருக்கேன். வெட்டினா உனக்கு ஒரே அடி தான், ஸ்ட்ரைட்டாக மேலே போய். சரி எனக்கு பேச தான் வரல. உனக்கு பேர் எந்த இடத்துல வைக்கணும்னு வர தெரில பேர். அந்த சமைக்கிற இதை அது எங்கே தெரியுமா வைக்கணும்? முதல் பேர் நான் வைக்கிறத பார்த்து கற்றுக்கூடா. சீக்கிரம் வை, எடுத்து அந்த அப்சர்வரோட. சரி அதை வச்சுட்டு நான் சமைக்க வேணாம், கோல் எடுத்து அங்கே வைக்கிறேன். அதே மாதிரி நீ மீனெல்லாம் சமைச்சு வச்சிருந்தேன், ஏன்னா நான் போயிட்டு மைண்ட் பண்ண போகிறேன். பெட்டு ஆடை வெட்ட போகிறேன். பெட்டு வேணும்ல நம்ம 2 பேருக்கு. ஒரு பெட்டு கிடச்சிருச்சு, ஆனால் இன்னொன்று பெட்டு வேணும். நான் போயிட்டு வுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இங்கே டார்ச் வை. ஓகேவா? சரி நான் சமைக்கிறேன், நீ போய் ஆடெல்லாம் வெட்டி எடுத்துருவா. அப்படி என்ன தான் வச்சுருப்பான் இவன்? பார்த்தீங்களா, பீஃப் வச்சுருக்கான், 5 கோலை வச்சுருக்கான். அதுக்கு இவன் வுட்டே வச்சுருக்கலாமே இவன். டேய் நான் வுட்டு வச்சிருப்பேன்டா. எதுக்கு வைக்கல சொல்லு? கோல் இப்போ வச்சால அது ஒரு கோலே 4 இப்போ 3 பீஃப் இருக்குதா, இன்னும் ஒரு மீட் வச்சா அது வரைக்கும் அது சமைச்சு தரோம்டா. அதனால தான் நான் வச்சுருக்கேன். இல்லைனா இந்த நேரத்துக்கு நான் மரத்தையே வச்சுருப்பேன். மரக்கட்டையை வச்சுருந்தா இந்த நேரத்துக்கு ஒரே ஒரு பீஃப்க்கு 1 பீஸே காலி ஆகிடும். அதனால தான் வச்சேன். நீ ஏதோ வச்ச கரெக்டு தான், ஆனால் ஒரு மீனிங்காக சொல்கிற. நல்லது தான், கொஞ்சம் நல்லா பண்ணுறான்ப்பா இவன். எனக்கு விளையாட தெரியாதுன்னு நினச்சேன் உனக்கு. அதை எதுக்கு நான் வச்சேன்னு தெரில, நான் அதே வச்சிட்டேன். சரி விடுங்க, வச்சது சமைச்சு தரப்போகுது. வச்சாச்சு. வேறு என்ன இருக்குது பார்ப்போம். அது கோல், அதாவது இப்போ நான் எடுத்துகிட்டேன் பார்த்தீங்களா மரக்கட்டை வச்சு, ஆனால் மரக்கட்டை காலியால் பாருங்கள். அதுதான் சொல்கிறான் அவன். கோல் 1 வச்சாலே போடணுண்டா, அவ்வளோ இது இருக்குன்றான். சரி நம்ம மீட்டு வைப்போம். நல்லா வேணாம் மீட்டு நம்ம சமைச்சிப்போம். என்னென்ன சமைக்கிறது வேணாம், மீன் சமைக்கணும், பொட்டேட்டோவும் சமைச்சிக்கலாம். அது வேறு என்ன இது, ஆப்பிள்னு எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள் கொஞ்சம் இது மரம் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஆப்பிளில் தெரில என்னென்று. வுட்டெலாம் வச்சிடலாம். ஒரு செஸ்ட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்னோடய இன்வெர்டரிக்கே அது பற்ற மாட்டேங்குது பாருங்கள். உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கான் பாருங்கள். இன்னும் 2 இல்லை 4 வுட்டு ஊல் வேணும்னு நினைக்கிறேன். 4 ஊல் வேணும்னு நினைக்கிறேன்.
உள் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சமைக்கிற வழி ஆரம்பிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இது நின்றுச்சு இல்லை நிற்கலையா? நான் தான் நின்றுட்டேன் போல். நான் ஸ்டக்காகி நின்றுச்சு பார்த்தேன். நான் தான் எதுவும் செய்யலை போல். சரி, யாரோ சாப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. கரக் முரக் கரக் அப்படின்ற மாதிரி கேட்குது. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் சாப்பிட்ருப்பான். பாருங்க, ஒரு பீஸை காலி பண்ணிட்டான். பீஃபை ஒரு பீஸை காலி பண்ணிட்டாங்க. இவன் எப்படி காலி பண்ணுவான்? ஒரு மீட் எடுத்து சாப்பிட்ணும், இல்லை ப்ரெட்டாச்சும் எடுத்து சாப்பிடுவோம். அதை எடுத்து தொலையை சாப்பிட மாட்டோம். சரி, நம்ம என்ன பண்ணோம்? மீட்டு எடுத்துக்கலாம். மீட் எடுத்து தேவையில்லாத வச்சிட்டேன். கோல் ஒன்று வேணாம்னு நினைக்கிறேன். சரி, பொட்டேட்டோ 2 வந்துருச்சு. இவன் ஒருத்த வச்சிட்டான் போகிறேன். சரி, வெளியே என்னன்னா இருட்டாயிடுச்சுங்க. அதுக்குள்ளே ராத்திரி ஆகிடுச்சு. டேய் வாடான்னு கத்துறங்க, வந்து தொலைய மாட்டான். வராதடா டேய் வராத, சாமி நிறைய இருக்குடா. டேய் இங்கே பாடுறா, இப்போ நான் மேஜிக்கை காட்டுடா. உன் சைடில் கொஞ்சம் பேர் பக்கத்தில் யார் நின்றுருக்காண்டு. எப்படி தான் இவன் இந்த மாதிரி வித்தையெல்லாம் கற்றுச்சான்னு தெரியல. டேய் இந்த ஸ்வாடு வேணாமாடா? இல்லை வேணான்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அவன் ஆக்ஷன் வச்சா 2 பேரை முடிச்சிட்டாங்க. அவன் ஒரே ஒரு பெட்டு தான் சொன்னால, அதான் ஒரே ஒரு பெட்டு மட்டும் தான் செய்ய முடிஞ்சுது. ஓகே, பார்ப்போம் யார் தான் தூங்க முடியுதுன்ட்டு. ஏன்னா ஒரு பெட்டு மட்டும் தான் செய்ய முடியுது. கிராஃப்டிங் டேபிளில் பார்ப்போம் என்ன செய்ய முடியுதுன்ட்டு. பிரெட்டு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 உள்ள தேவை. நாங்கள் தான் இருப்பாங்க. ஆமாம், 4 தேவைன்னு நினைக்கல. இல்லை 3 தான் தேவை. இல்லை ஆமாம் 3 தான் தேவைன்னு நினைக்கிறேன். மாற்றி சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் தான் 3 உள்ள தேவை. ஏன்னா ஆடி எங்கேயுமே இல்லைங்க. நம்ம பார்க்கும் போது எங்கேயும் இருக்காது. நீங்கள் என்ன தான் இப்போ விளாட்றீங்க வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் வந்து பெட்டை எடுத்துடுவீங்க. எடுத்ததுக்கப்புறம் மிச்ச நேரத்தில் ஆள் அங்கே இங்கே போகும். அந்த நேரத்தில் நமக்கு யூஸ் இருக்காது அதில். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளைன் வுட்டு செஞ்சுட்டு ஒரு டோர் செஞ்சுப்போம். ஒரு டோர் வராது போல், 3 டோர் வருதுங்க. பரவாயில்ல, வுட்டு டோரில் கொஞ்சம் பரவாயில்ல தான். அதாவது இந்த வுட்டு பேர் வந்து தெரியலையே. வுட்டு பேர் பார்க்க மாட்டேன். டார்க்காக இருக்குது தானே இந்த வுட்டு. ஓகே, செஸ்ட்டு ஒன்று செஞ்சாச்சு. நம்ம செஞ்சு முண்டோ செஞ்சாச்சு. அது செஸ்ட்டும் செஞ்சாச்சு. அதை வச்சுப்போம் நம்ம டோரை. 1 டோர் வச்சாச்சு. செஸ்ட்டில் வச்சிடலான்னு நினைக்கிறேன். 2 இல்லை ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இவன் வந்துட்டான். எமௌண்ட்டை போடுறாடே. எமௌண்ட்டை போடு பாய் அப்படின்ற மாதிரி எமௌண்ட்டை போடு. ஏன்னா இதுக்கப்புறம் பெட்டு செய்ய முடியாது. அதுக்கப்புறம் போனால் போர் தான் அடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய வீடியோவாக போனால் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா போர் அடிச்சிடும். அதனால தான் ஷார்ட் வீடியோ மாதிரி பண்ணியாச்சு. எமௌண்ட்டை போட்டு தொலைய மாட்டாங்க. வேட்டி கிளம்பலான்றான். நான் வரலப்பா, நீயே கிளம்பி. சரி, நம்ம டோரை மூடிட்டு என்னென்ன இது பொருள் இருக்குது பார்ப்போம். நம்மளும் வெளியே போகலாமான்னு பாரு. நம்மளும் வெளியே போகலாம். அவன் மட்டும் தனியாக போய் செத்துட்டானா? சரி, வேணாம் வெளியே போவோம். அப்போ காயிலாக போதுங்க. பாருங்கள், இவன் தனியாக மாட்டின்னு இருக்கான். சரி, வேறு என்ன இருக்கு பார்ப்போம். ஸ்பைடரை வச்சு பெட்டு செய்யலான்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் 4 ஸ்பைடர் பண்ணுவோம். அப்போ தான் ஒரே ஒரு உள்ளு கிடைக்கும். பாருங்கள் சண்டை போட தெரியாது. என் மேலே தூவி விட்டான். என் மேலே நெருப்பு சாம்பி கடிச்சு என் மேலே நெருப்பு வந்துடுச்சு. பாருங்கள், ஹெல்த்து கூட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது அடிக்குது. நான் ஒரு அடி அடிப்போம், அவன் ஒரு அடி அடிச்சிருவான். கல்றா ஒரு அடி அடிச்சோன்னா அவன் ஒரு அடி அடித்தான். இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வெப்பு தேவை. ஸ்பைடர் மட்டும் தான் காணும். ஆடு எங்கேயாச்சும் இருக்கா பார்ப்போம். அவனுக்கு ஆடு மாட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே. சரி, பார்ப்போம். எங்கே தான் இருக்குது. ஆடு தேடுவோம். மாடு தான் அங்கே இருக்குதுங்க. நிறைய மாடு தான் இருக்குது. ஆடு தவிர மாடு தான் அதிகமாக இங்கே சுற்றின்னு இருக்குது. சில டைம் மாடு தேவைப்படும். எதுக்குன்றதுனா சாப்பிடலாம். ஓகே நம்ம என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போது அதாவது ஆடு தேவை. ஆடோட எடுத்துவோம். அதுக்கப்புறம் கறியும் தேவை. அவன் கடிச்சு வச்சு சொன்னான். சரி, போய் பார்ப்போம். எத்தனை கடிச்சதுன்னு தெரில. 2 இன்னும் ஒரே ஒரு உள்ளுன்னு வேணுன்றான். எங்கே இருக்குது தெரியல. ஒரே ஒரு ஆடு மட்டும் தெரியல. சரி, நம்ம வீடு வந்து எனக்கு கூட்டான் ரூட்டு. நான் ஞாபகம் வச்சுருந்தேன். இங்கே இருக்குடா அந்த மாதிரி காட்டினேன். 2 செஸ்ட்டு செஞ்சுட்டோம். 2 செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். பசிக்குது எனக்கு ரொம்ப. அதாவது நிஜத்தில் இல்லை, ரியலில் இல்லை, கேமில் பசிக்குது ரொம்ப. அதுதான் இப்படி சொல்கிறேன். ஓகே, நம்ம வெளியே போவோம். ஒரே ஒரு உள்ளு கிடச்சா போதும். ஒரே ஒரு உள்ளு கிடச்சா செஞ்சிடலாம். ரொம்ப பெருசாக போன மாதிரி இருக்குதா, வீடியோ சின்னதாக இருக்க மாதிரி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம ஜோக்கர் ஏதோ பண்ணுறாரு. சரி, உள்ளே போவோம். உள்ளே போய் வெளில போகிறாதடா. உள்ளே போகிறா. ஏங்க இவன் விருப்பத்தான். என்ன உட்காந்து பார்த்துன்னு இருக்க? ஏதோ பார்க்குறான். அது மட்டும் தெரிஞ்சு என்ன பார்க்குறான்னு தெரில. ஏதோ எடுத்து துண்ண போகிறான். அது மட்டும் தெரிஞ்சு இதுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பாய்.